ரஜீஷ் எத்தின் இரண்டு ஆண் மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். அமுதா நெல்சன் குலைச்சல் வாழும் இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகள் உடல் நலத்திற்காகவும் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறவும் மூத்த மகள் திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் வீட்டு வேலை சீக்கிரத்தில் முடியவும் நோயிலிருந்து விடுதலை பெறவும் சியோன் படைகள் தொழில் நல்ல முறையில் நடக்கவும் படைகள் செய்கின்ற தொழில் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திடவும் உடல் மன நோய் நீங்கி தொழில் வளம் பெறுகிடவும் ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக இன்றைய அன்பின் உணவை நமக்கு வழங்கிய நன்கொடையாளர்கள் அகிலாண்டபுரத்தை சேர்ந்த எலிசபெத் ராணி மற்றும் அவருடைய மகன் டோமினிக் இவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் அவருக்கு உடல் உள்ள சுகம் கொடுக்கவும் மற்றும் எல்லா நன்மைகளுக்காகவும் இந்த திருப்பலியில நாம் சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் அவர் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி இறைவனில் மரித்த அருள் தந்தை ஜோட்டி ரோஸ், அருள் தந்தை நவமணி, அருள் தந்தை சேவியர் இக்னேசியஸ், அருள் தந்தை பிரான்சிஸ் இவருடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும் மற்றும் அருள் சகோதரி சிம்ரோஸ் மேரி, கார்டலியா மேரி, சகோதரி மோட்ச மேரி, சகோதரி ஆலிஸ் மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் கோயில்பட்டியில் வசிக்கும் ஆண்டனி, ஆரோக்கிய ராஜா, மரிய செல்வமணி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் பிள்ளைகள் கல்வியின் ஒழுக்கத்தில் இறைபக்தியில் சிறந்து விளங்கவும் குடும்பத்தில் மரித்த சபரியம்மாள், அந்தோணி, துரைராஜ், சந்தன, ஆரோக்கியம், ஆண்டனி, ஆரோக்கிய ராஜா, சுப்பையா இவர்களின் ஆன்ம நித்திய இலைப்பாற்றி அடையவும் யாரும் நியாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்க தளத்தில் இருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த புனித பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நம்மளுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த புனித பலியிலே நாம் ஜெபிப்போம். அவர்களோடு சேர்ந்து திரு தாமஸ் என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் சூசை அருள் தந்தை அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை செய்கிறார், அவருக்காகவும் ஆர்த்தி என்பவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் அமைதியை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுப்போம். எழுந்து நின்று கரங்களை குவித்து ஆண்டவரே, நான் அதிசயத்தை காணும்படி என்னை நீர் உயிரோடு வைப்பீர். ஆமென். நான் உயிரோடு இருப்பதே ஒரு அதிசயம். ஆமென். என் கண்களை அழுகையினாலும் கவலையினாலும் பூத்து போக விடாதே. உம்முடைய நாமத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வல்லமை, உம் நாமத்தில் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன நீர் வாக்குத்தத்தம். இந்த தியானத்தில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். நீர் சர்வ வல்லவர். இந்த நிமிடமையும் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபங்கள் எல்லாம் நோய்கள் எல்லாம் மறைவதற்காக நன்றி. அபிஷேகம் விசேஷமாக இன்றைக்கு இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் இங்கு வந்த ஆண்டவர் ஏன் கூட பேசினார்னு சொன்னீங்களே. இந்த டீ குடிக்கிற டைம்ல எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசினார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அதே ஆண்டவர் உங்களுக்கு பூரண விடுதலையும் சமாதானத்தையும் இந்த அபிஷேக திருப்பலியில் கொடுப்பார். தெய்வீக அபிஷேகம் இந்த திருப்பலியில் உங்களுக்கு வழங்கப்படும். ஆக எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஆவியில் நிறைத்துக் கொண்டு அபிஷேகத்தில் நிறைத்துக் கொண்டு தாகத்தோடு பங்கெடுப்பீர்களோ இந்த பூசையினுடைய இறுதியில் சுகமளிக்கும் ஜெபம் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு கடவுள் ஒருவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரண்டு கரங்களையும் இருதயத்தின் மீது வைத்துக் கொண்டு, மீட்க முடியாத அளவுக்கு என் கை குறுகிவிடவில்லை, உங்கள் செபங்களை கேட்க முடியாத அளவுக்கு என் காதுகள் மந்தமாகியும் விடவில்லை. உங்கள் குற்றங்களே என் திருமுகத்தை காணாதவாறு மறைக்கின்றது, சுவராய் தடுக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இயேசுவே என் தெய்வமே என் மீது மனம் இறங்கும் என்று இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, நாம் செய்த பாவம், நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்கிற பாவம், நம் பிள்ளைகள் செய்த பாவம், நம் மூதாதையர்கள் செய்த பாவம், நம் ஊரில் நடக்கிற பாவங்கள், அந்த ஊரில் நாம் வாழ்வதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இருதயத்திற்கு நெருக்கமாய் நாம் செல்வதற்குரிய பாவ மன்னிப்பிற்காக இந்த நேரத்தில் வேண்டி செல்விப்போம். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்க செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன், உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.
இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். மகளே, சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கி இருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாய் இருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேரு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 46 தொடக்கம் 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உன் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்னர் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. உண்மையை சொல்லணும். எத்தனை பேருக்கு பசிக்குது? உண்மையை சொல்லணும்னு சொன்ன எத்தனை பேருக்கு பசிக்குது? 2 பேர் 3 பேர். அம்மளுக்கும் சேர்த்து பசிக்கலாம். பிரைஸ் எல்லாம் சமைக்கும் போது ஒரு வாசனை வந்தோடனே நம்மளுக்கே பசிக்கல, அது மாதிரி அம்மளுக்கும் பசிக்கலாம். பிரைஸ் எல்லாம். அப்புறம் அந்த அக்கா ரூம் முன்னாடி உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு பசிக்கலாம். அப்படியே ரூமுக்குள்ள போனீங்கன்னா எள்ளு இருக்கு, எள்ளு உள்ள சாப்பிடலாம். பிரைஸ் எல்லாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, மிக சந்தோஷம். எப்படி இந்த இடம் இந்த நிறைந்திருக்கிறதே, இது மட்டுமல்ல, எல்லாமே நிறைந்திருக்க வேண்டும். கடவுள் அதை நோக்கி நடத்துவார். ஒரு 2 நிமிடம் பிரசங்கம் மட்டுமே. யார் இல்லாமல் போனால் என்ன, அவர் இருக்கிறார். என்ன தம்பி, யார் இல்லாம போனா அவர் இருக்கிறார். தஞ்சாவூர்ல குழந்தை இல்லைன்னு ஒரு தம்பதியர் வந்தாங்க. 2 பேரும் சொன்னாங்க, 2 பேருக்கிட்டையும் குறை இருக்குன்னு ஆண்டவர் இந்த டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. அதை சொல்லும்போது அந்த கணவருடைய தலை கவிழ்ந்தது. அப்பொழுது ஆவியில் நிறைந்து செபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை என்னை அறியாமலே வந்தது. இந்த இவர்கள் கூவாவிட்டால் இந்த கற்களே என்னன்னு கோபம், என்னன்னு கோபம். இயேசுவே ஆண்டவர், தாவீதின் மகனுக்கு ஓசானா. அது தொடர்பாக ஆவியானவர் சொன்னார், குழந்தை உருவாவதற்கு கடவுளுக்கு ஆணும் அவசியமில்லை, பெண்ணும் அவசியமில்லை, அவருடைய வார்த்தையே போதுமானதாக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுவதற்கு எது இல்லாமல் போனாலும், யார் இல்லாமல் போனாலும் அவர் இருக்கின்றார். அவர் ஒருவரே போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 1 நிமிஷம் சாட்சி. சரிங்களா? இந்த 1 மாதத்திற்குள் கடவுள் எனக்கு செய்த, இந்த சென்டருக்காக செய்த சில அற்புதங்கள். முதல் காரியம், போன மாசம் ஜெபத்திலே ஒரு அம்மாவுக்கு வயிற்ற கலக்கிருச்சான். போயிட்டு வருது. ஜெபம் முடிச்ச உடனே கேட்ட, என்னம்மானா வயிற்ற கலக்கிருச்சு. அப்போ இடையில வந்து என்கிட்ட மாத்திரை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. உங்ககிட்ட இருக்குமோ இருக்காதோ? அப்ப இதை வாங்கிட்டு நல்ல நம்ம வாங்கி வச்சிரும். ஆண்டவருடைய ஆவியானவர் உலாவுகிற இடம் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் ஒன்று இருக்கணுமே அப்படின்ட்டு கயத்தாறுல போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல 5 பேராசிட்டமால் கொடுங்க ஜுரத்துக்கு, அந்த கோல்டு ஆக்ட் கொடுங்க கோல்டுக்கு, இடுப்பு வலிக்கு, அதுக்கு இதுக்கு, லூஸ் மோஷனுக்கு, நிறுத்துறதுக்கு டேப்லெட் கேட்குறேன். அவர் சொன்னார், நாங்கள் கொடுக்கறது இல்லை, வேணா 5 மாத்திரை ஒரே ஒரு தான், மற்ற மாத்திரை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது என்ன சார் கொடுக்க மாட்டீங்கன்னா, ரூல்ஸ் சார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி மனம் சோர்ந்து அப்படி வேற பக்கம் போனேன். அவங்க கொடுக்குறேன்னாங்க. நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு பேக் பண்ணி கொடுக்கும்போது, ஃபாதர் காசு வேண்டாம் ஃபாதர், நம்ம சர்ச்சுக்கு தானே, மக்களுக்கு தானே. அவர் ஒரு இந்துங்க, இந்து சொன்னார், ஃபாதர் நமக்கு தானே, நம்ம பிள்ளைங்களுக்கு தானே அப்படின்னு வாங்கினது மொத்தத்துக்கும் காசு வேண்டான்னு சொல்லிட்டார். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி சரசரன்னா ஆயிடுச்சு. ஆண்டவரே, ஒண்ணு இல்லைன்னு கதவு அடைக்கும் பொழுது வேறொன்று காத்திருக்கிறது என்று அர்த்தம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது அற்புதம் என்னன்னா, இதோ நம்மளுக்கு நிறைய உதவி செய்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. இங்க வருகிற காசை மொத்தமும் ஒரு கட்டடத்துக்கு, ஒரு இப்போ இது போட்டிருக்கோம் பாருங்க, மழைக்கு
இனிமேட்டு சல்லுன்னு மழை வந்தால் கூட அங்கே தான் போய் ஊற்றும். இதுக்கு போன வாரம் இடையில பார்த்தீங்கன்னா இங்கே 5 அருவி ஊற்றி கொண்டு இருந்தது, இங்கே இங்கே மெயின் அருவி அப்படி இருந்தது, அது போட்டிருக்கோம். பிரைஸ்லாம் இப்போ கை கழுவுறதுக்கு அந்த இடம் அது போட்டிருக்கோம், அதை சுற்றி கட்டி அது நடக்கும் அதன் பிற்பாடு. ஆகவே இந்த துணிமணிலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோயில்பட்டியிலே வாங்கிக்கலாமே அப்படின்னும் போது ஆண்டவர் உணர்த்தினா நீ மதுரைக்கு போகணும் அப்படின்னு. சரி, மதுரைக்கு என்னை யார் கூட்டிட்டு போவா? அப்போ அம்மளுடைய தங்கச்சிக்கிட்ட கேட்டேன், என்னை கூப்பிட்டு போறியாம்மா? அவளுக்கு நேரம் இல்லை. இன்னொரு குடும்பத்தை கேட்டேன், ஃபாதர் நீங்கள் அடுத்து சனிக்கிழமை வரீங்களா? எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கு. போன சனிக்கிழமை என்னை கொண்டு போய் கடையாக ஏற்றி நான் வாங்க வேண்டிய துணியெல்லாம் வாங்கி பில்லையும் சேர்த்து வச்சுட்டாங்க. ஃபாதர் நான் கொடுத்துட்டேன் ஃபாதர், எனக்கு அந்த வாய்ப்பையாவது கொடுங்க. கை தட்ட மாட்டாங்களே கொஞ்சம் பேர், யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சிச்சா பிருந்தா? புரிஞ்சிச்சா? துணிமணிலாம் வாங்கி வச்சுட்டு பில்லு நான் கட்டிட்டேன் ஃபாதர் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்னாவது எனக்கு கட்ட கொடுக்கல, வேண்டாம் ஃபாதர் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு ஒரு குடும்பம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 மூட்டை வந்து இறங்கியிருக்கு கேலண்டர். நானும் ஃபாதரும் பேசி கேலண்டர் போடலாமே. ஆமாம், முக்கியமான சென்டர்லேயே கேலண்டர்லாம் போடாமல் இருக்காங்க, நம்ம எப்படி போடுறது, காசு இல்லையே அப்படின்னும் போது பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்ம கோயில்பட்டியில் இருக்கிற அம்மலி அக்கா அவங்க 2 பேரும், ஃபாதர் வருஷம் நாங்கள் கேலண்டர் போடுவோம், எங்கள் பெட்ரோல் பங்குக்கு வாய்ப்பில்லை, அந்த காசை நாங்கள் கொடுத்துட்றோம் ஃபாதர்னு சொல்லி அந்த 500 கேலண்டர் அடிக்கிறதுக்கு மொத்தமும் அவங்க காணிக்கையாக காசு கொடுத்துட்டாங்க. பரு இல்லையா? பரு இல்லை. என்னுடைய பைக்கு நேற்றுலேருந்து 2 நாளா அடுத்த நாள் சவுண்டே வருதே வழியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு கடைக்கு போனேன், ஃபாதர் சாயந்தரம் கொண்டு வந்து விட்டுருங்க நாங்கள் சரி பார்க்கணும் அப்படின்னா. கோச்சுரா 5000க்கு வச்சிருப்பாங்க பண்ணுறது. அப்படி ஆவியான சொன்னார், நீ அடுத்த ஷாப்புக்கு போ. அங்கே போய் சொன்னேன் இந்த மாதிரி இஷ்யூ. அவர் பார்த்தார், ஒரு சின்ன ஒயர் புட்டுட்டு இருந்துச்சுங்க, வந்துட்டு இருந்துச்சு. ஃபாதர் இது வெளியே வந்துருச்சு, அதுதான் கோத்து விட்டாரு, நல்லா வேலை செய்யுது. தம்பி சிரிக்கா. நம்முடைய ஒரு கதவுகள் அடைக்கப்படும் பொழுது, ஒருவர் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, ஒருவர் நம்மை மிரட்டுகிற பொழுது நம்மை ஆதரிக்கிற கடவுள் இருக்கிறார் இல்லையா? ஆகவேதான் ஃபாதர் பிரசங்கம் ரொம்ப வல்லமையா இருந்துச்சு. ஒரு போன வாரம் நாங்கள்லாம் தோட்டப்பணி செய்து கொண்டிருந்தோம். ஒரு தம்பி வந்தாங்க திருநெல்வேலியிலேருந்து. அவன் வரும்போதே டல்லாக வந்தான், ஏன்னா அவனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை உண்டாகி இப்படிப்பட்ட ஜப கூட்டத்தில் வெளிப்பாடுகள் கொடுத்து குழந்தை உருவாகி 3-4 மாசத்துல குழந்தைய வளர்ச்சி இல்லை, செத்து போச்சு இல்லை. டாக்டர்னு சொல்லிட்டாங்க எடுத்துருங்க. அவங்க ஜபத்துல உறுதியா இருந்தாலும் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் விஷமாயிடும், அம்மாவும் செத்து போயிடுவாங்கன்னு அந்த குழந்தைய எடுத்துட்டாங்க. அப்போ கோயில்ல எல்லாரும் கேட்டாங்களாம், வாக்கு தத்துவம் வெளிப்பாடின்படி வந்த குழந்தை எப்படி சாகும் அப்படின்னு கேட்டாங்க. கணவன் மனைவி வந்து அழுதார்கள். அவருடைய கணவர் வந்து அன்னைக்கு வந்துட்டு போனாங்க ஃபாதர் கிட்ட, சின்ன ஒரு பிளஸிங். அப்போ ஃபாதர் சொன்னாராம், வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு அதிசயம் காத்து கொண்டு இருக்கிறது. அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு அவங்க மனைவி ஃபோன் பண்றா, ஃபாதர் கன்சீவ் ஆயிருக்கேன், கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சின்ன ஃபாதர், அவர் சின்ன ஃபாதர் உருவத்தில் என்னுடைய பெருசு தான், வயசுலையும் அபிஷேகத்திலையும். பிரைஸ்லாம் சின்ன ஃபாதர் சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போ, உனக்கு அதிசயம் காத்திருக்கிறது, அதே போல நான் கன்சீவ் ஆயிருக்கேன். இல்லைன்னா அவ இன்னைக்கு ஜபத்துக்கு ஒடியாந்துருப்பான். நான் சொன்ன ஜபத்துக்கு கூட ஒடியாந்துராத, காத்துக்கொள், இந்த அபிஷேகத்துக்காக நீ காத்துக்கொள் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் அற்புதங்களையும் அதிசயம் அவர் இங்க வந்து குடியிருக்கிறார். இன்னைக்கு கவுன்சிலிங்ல வந்து ஒரு அக்கா என்ன சொன்னாங்க, ஃபாதர் நாங்க எல்லா கோயிலுக்கும் போறேன், பூசை பார்க்கிறேன், ஆனா இங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு நிசப்தம், ஒரு அமைதி, ஒரு சமாதானம். இந்த அக்கா சொன்னாங்க, ப்ளூ கலர் சார், ஒரு நிசப்தம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ போராடினேன், இன்னைக்கு வந்து நிம்மதி. கடவுள் என்னோடு பேசினார். என்ன பேசினாரு? நீ உயிரோடு இருப்பதே ஒரு அடையாளம், அது கடவுளுடைய அடையாளம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்திற்கு வர வேண்டும். அடுத்த மாதம் வர வேண்டும். ஜனவரி மாதம் ஃபாதர் கிறிஸ்துராஜ் சபை நிறுவனர் வர்றார். நம்ம பிள்ளைங்க தலையெடுத்து ஒரு ஆபீஸுக்கு போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குமோ, அதே போல ஃபாதர் கிறிஸ்துராஜ் எந்த தரிசனத்தோடு இதை கட்டுறாரோ, இப்படி மக்களை பார்ப்பது, அபிஷேகத்தை நிறைந்து செபிப்பதை பார்ப்பது அவர் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? ஆகவே வருகிற மாதங்களும் நீங்கள் தொடர்ந்து வாங்கள். உங்களை கஷ்டப்பட்டு வண்டியில் கூட்டி கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இருதயத்தில் தாங்கி கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம்.
அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் சேகரித்து நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். அது பெருத்த மகிழ்ச்சி. உங்கள் தலைமுறைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கண்களை மூடி நான் உன் அபிஷேக தைல மரம் அந்த பாடலை பாட உங்கள் காணிக்கைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு சிறு உதவி எங்கள் பாரங்கள் எல்லாம் நீக்கி விடுகிறது. உங்கள் சிறிய காணிக்கை நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள். ஒவ்வொரு மாதம் வருகிற பொழுதும் ஒரு புதிய அடையாளங்கள் இங்கு தோன்றி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்வெர்டர் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 34,000 ஆனது. இன்வெர்டர் போட்டிருக்கு. கரண்ட் போச்சுன்னா இன்வெர்டர்ல தொடர்ந்து வேலை செய்யும். அந்த 34,000க்கு யாருக்கு நான் கேட்பேன்? ஆண்டவர் உணர்த்தினால ஹைதராபாத்ல ஒரு தம்பி கிட்ட கேட்டிருக்கேன். டிசம்பர் மாசம் கண்டிப்பா உதவி செய்யறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமா தாழ முடியாம இங்கிருந்து எங்க ஓடணும்? தூத்துக்குடிக்கு போய் நம்முடைய எம்எல்ஏ அவர்களை பார்த்தோம். அவங்க சாதாரணமா யாருக்கும் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. நாங்க போய் ஜெபிச்சுட்டு போய் பார்த்துட்டு வரப்படு அவங்க ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆகவே ஜெபிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கல, ஊழியத்துக்கு போகிறோம், உங்களையும் பார்த்து கொள்கிறோம், தினமும் நேரடி ஒளிபரப்பு செய்கிறோம், கிடைத்த காசை சேகரித்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது கீபோர்டு ஒன்று தேவை. ஆண்டுகிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தம்பி டிசம்பர்ல வரும்போது கீபோர்டை எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அதனால இவர் சுமந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை, வந்து வாசித்துட்டு போனா போதும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் அதிசயங்களை செய்வார். நீங்கள் அந்த போஸ்டர்ல பாக்குறீங்க, ஒரு பெரிய மண்டபம் கட்டுவதற்கு தற்போதைக்கு 16 லட்சமாவது தேவைப்படுகிறது. ஆகவே உங்களுடைய காணிக்கைகளை கையில் எடுத்து ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் சிறிய காணிக்கை, என் சிறிய காணிக்கை இந்த இடத்திற்கு வந்து ஆசீர்வாதம் பெறப்போகிற ஒவ்வொருவருக்கும் அடித்தளமாய் நான் கொடுக்கிற காணிக்கை. உங்கள் கையில் இருக்கிற காணிக்கை விலை உயர்ந்தது. அது 10 ரூபாய், அதை பற்றி அல்ல, கொடுக்கிற உங்களுடைய உள்ளம் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களில் நிறைய பேர் தொழில் முடங்கிவிட்டது என்று சொல்லுகிறீர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியனாக குருவாக சொல்லுகிறேன். இந்த இடத்தில் நீங்கள் சிந்துகிற கண்ணீருக்கு பதில் உண்டு. ஆமென். உங்களை ஏளனமாய் பார்த்தார்களே, என்னையே ஒரு சாபம் என்று சொல்லுகிறார்களே, நீ வந்தாலே சாபம் என்று சொல்லுகிறார்களே, இந்த இடத்திற்கு வந்து விட்டாயே, நீதான் ஆசீர்வாதம், நீ வந்தாலே ஆசீர்வாதம் என்று சொல்லும்படி உன் எல்லா கதைகளும் மாறுகின்றன. உன் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் மாறுகிறது. ஆமென். சபிக்கப்பட்ட வெறுமையாயிருந்த பேதுருவினுடைய படகு ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் மாறியது போல உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. நானும் அபிஷேக தொழிவரும் உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் நன்மையை நம்புகிறவன். நானும் அபிஷேக தொழிவரும் உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புகிறவன். உன் வசனம் நான் பசியாற்றும் உணவு, உன் வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உன் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உன் வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் நீருமாறி, நீரே என் தேவனின் ஒளியாடி, நீரே என் வெளிச்சமும் நீருமாறி, நீரே என் ஜீவனின் காணிக்கை சமர்ப்பித்து தொடர்ந்து பாடல் பாடப்பட்டு 2 வார
வாலண்டியர்ஸ் காணிக்கை எடுக்கும். ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உண்மையே நம்புபவன் காப்பாற்று காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என்னை காப்பாற்று காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே என் சேதமும் இன்றி காப்பவரே நானும் அபிஷேக ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் காணிக்கை கொண்டு வந்தவர்கள் கொண்டு வரலாம். அரிசி பருப்பு உங்கள் கையில் காணிக்கை. நானும் அபிஷேக நன்றி அப்பா. ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் அன்பையே நம்புபவன் அன்பையே நம்புபவன் அன்பையே நம்புபவன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாதங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் இயக்கம் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது.
கரத்தை கட்டி பாடுவோமே. படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையில் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கீழ். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயும் மறைமாவட்ட பரிபாலகர் மோட்சராஜன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இந்த புனித பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பத்தில் மறித்தவர்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரிக்க நிலையிலே துன்புறுகின்ற ஆன்மாக்களையும், மற்றுமாக மாசு மறுவற்ற கருவிலே அளிக்கப்படுகின்ற குழந்தைகளையும், அகால மரணமடைந்தோர் தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்கள் ஒவ்வொருவரையும், ஆண்டவரே மற்றும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியோடு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இந்த புனித வழியிலே பங்கு கொண்டு ஜெபிக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர் ஒப்பு கொடுத்திருக்கிற கருத்துக்களையும், அவருடைய ஜெபங்களையும், அவருடைய வேண்டுதல்களையும் ஆண்டவரே நீர் தயை கூர்ந்து எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, எங்கள் காணிக்க தாய், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நிற்போம். இந்த அற்புதமான நேரத்தில் ஆசீர்வாதத்திற்காக கை நீந்தி நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். சென்னையை சேர்ந்த அகிலாண்டபுரத்தை பூர்வீகமாய் கொண்ட தேவராஜ் குடும்பமும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். ஆர்த்தி என்கிற மகள் தன்னுடைய மகள் கணவரோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்க ஜெபிக்கிறாங்க. குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே ஆபத்தில் இருக்கிறது என்று பயப்பட்டு ஜெபிக்கிற குழந்தைகள் ஒவ்வொருவரும் எல்லோரையும் சேர்த்து திருப்பலி ஒப்பு கொடுத்த நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சியில் வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாழ்ந்தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியான நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துவதற்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்து கையை கொடுத்து, நீ உயிரோடு இருப்பதே சொல்லுங்களேன். நீங்க உயிரோடு இருப்பதே அல்ல, ஃபாதர் சொல்லி கொடுத்து, நீ உயிரோடு இருக்கிறதே ஒரு அடையாளம். நீ ஜெயிக்க போறன்றதுக்கு, நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் என்பதற்கு அதுவே ஒரு அடையாளம். அதனால பக்கத்துல இருக்க கையை கொடுத்து, மனைவியோ பக்கத்துல இருக்க கொடுத்து, ஃபாதர் கொடுங்க, பக்கத்துல கை கொடுத்து, நன்றி அப்பா, நீ உயிரோடு இருப்பதே ஒரு அடையாளம். சாதிக்கிறதுக்கு தான் உயிரோடு, இல்லைன்னா எப்பயோ செத்து போயிருப்போமே. கொரோனால போயிருப்போம், சுனாமியில போயிருப்போம், வந்த வியாதி தூக்கிட்டு போயிருக்கோம். அனைத்தையும் தாண்ட செய்கிறவர் தொடர்ந்து நம்மை தாண்ட செய்வார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நாம் உட்கொள்ள போகும் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் காத்து நரக தண்டிலிருந்து விடுவித்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளுங்கள். மற்றவர்கள் இருக்கிற இடத்திலே சரி.
இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். கீழே இருக்கிறவங்க அங்கே இருங்க, பாதர் வருவார். இங்கே வெயிட் பண்ணுங்க, பாதர் வருவார். உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நோற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்திலே அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆடையை அணிந்ததில்லை. வானத்து பறவைகளை பாருங்கள், அவை அறுப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் கடவுள் அவரை போஷிக்கவில்லையா? நீங்கள் அவற்றை விட மேலானவர்கள் அல்லவா? நற்கருணை உட்கொண்டவர்கள் உள்ளத்திலே ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஆவியானவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய குணப்படுத்துதல் உங்கள் மேல் இறங்கி வர வேண்டுமாக. ஆண்டவருடைய சொல்லுங்க, அபிரகாம் தான் முன்குறித்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். ஆண்டவர் முன்குறித்த மலைக்கு அவர் வந்து சேர்ந்தார். இயேசுவின் திருஇறுதியில் யானை இல்லம் ஒரு அபிஷேக மலை. அந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஜெபிப்போம். பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்துவிடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்துவிடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும். இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும், கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. அல்லேலூயா. இப்பொழுது அபிஷேக நேரம். இயேசு நமக்குள் வந்திருக்கிறார். ஆகவே தன்னார்வ தொண்டர்கள் ஒரு 5 பேர் வாங்க. இந்த எண்ணெயை கொண்டு போய் வாங்க. சிரிக்கவே கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய இதில் அந்த ஒழுக்கத்திலே இருங்க. தன்னார்வர்கள் எந்திரிச்சு வாங்க. அந்த எண்ணெயை கொண்டு போய் உங்களுக்கு வலது கையில் கொடுப்பாங்க. வலது கையில் வாங்கிக்குவீங்க. நான் சொல்லுகிற வரைக்கும் கொடுக்காதீங்க. நம்ம செபிக்க போகிறோம். அப்படி செபிக்க போகிறோம். கீழே 2 பேர் போயிடுங்க. எல்லாரும் இங்கேயே நிற்கிறீங்க. செபிப்போம். நோயாளிகள், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஜெபிப்பீர்கள். கடைசியில் குருக்கள் வந்து உங்களை ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து ஜெபிப்பார்கள். திருத்தைல அபிஷேகம் நடக்கும். ஆரோனை அபிஷேகித்தவர், தாவீதை அபிஷேகித்தவர், உங்களையும் என்னையும் அபிஷேகிப்பார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். பின்மாறி அபிஷேகம் நீ முன்னது இருந்ததை விட 2 மடங்காக நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறார். யோபினுடைய கதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா?
அவனை கடவுள் எல்லாவற்றிலும் 2 மடங்காக ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்காக கொஞ்ச நேரம் ஆண்டவரை பொறுத்தருளும் சுவாமி. ஆமென். எங்களை ஆசீர்வாதங்களை நிரப்பும்படி ஆமென். எங்களுக்கு துணையாயிரும். ஆமென். ஓரா சந்தி பலகராதானியோ மாஷோ 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 ரீலா பரசோ அம்பிர ஹிப்பிரா சகிரா ஹிலிகுனோதானா பத்துலோர் பெர்தலோர் ஹிப்பிரா ஹிப்பிரா ஹித்திர் சர்க்கரோனி மதுகிரதா ஹிப்பிரா ஷரபா. அனைவரும் கடைசி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். அதன் பிற்பாடு சுகப்படுத்தும் ஜெபம் இருக்கும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாலும் எங்களை புனித தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இப்பொழுது குணப்படுத்துகிற நேரம், அபிஷேக நேரம் தந்தை நடத்துவார்கள். விசுவசியுங்கள், விசுவசியுங்கள், விசுவசியுங்கள்.